என்று போல் இன்றும் எனது அன்றாட வாழ்க்கைக்கு உங்களை வரவேற்கிறேன் தோழர்களே. இன்னைக்கு என் காக்கா அங்கிள பார்த்து ஒரு வணக்கத்த போட்டு நாள ஆரம்பிச்சுட்டேன். நம்ம சூரியன பார்க்கிறதே நம்மளுக்கு பிடிக்காத ரிலேட்டிவ் பார்க்குற மாரி தான். மாசத்துக்கு 1 வாட்டியோ இல்ல 2 வாட்டியோ தான். அதனால பிரேக்ஃபாஸ்ட் மிச்சம் டைரக்ட்டா லஞ்ச் முடிச்சாச்சு. அப்படியே என்னோட குழந்தை பருவத்த மறுபடியும் ஞாபகப்படுத்துற அளவுல, அந்த நாள் முதல் இந்த நாள் வரைன்னு வாயில லாலிபாப் போட்டே வீட்டுக்கு போயிட்டேன். வீட்ல கொஞ்சம் வேலை முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தெம்பா இருக்கணுங்கிறதுக்காக எப்பவும் போல நிதிஷ் பாய் கிட்ட எப்பவும் போல ஒரு பிளாக் டீ தான் கேட்டேன். ஆனா மனுஷன் இந்த வாட்டி ஏதோ பொடி போட ஆரம்பிச்சுட்டான். "என்ன பாய் பொடி போட்டு குடுக்குறேன்னா?" "சாலா லவ்டே நான் குடுப்பேன், நீ குடிப்பே" அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு நம்ம தனிமையின் இனிமைய ரசிக்கலான்னு பார்த்தா, பெங்களூர் டிராஃபிக் நம்மள காம் பூம் டோன்னு எதேதோ ஹார்ன்ல சவுண்ட் வச்சு செய்றானுங்க மக்களே. மாலை பொழுது ஆனாலே நம்ம ஜிம்முக்கு போக வேண்டிய டைம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மம்மி மறுபடியும் சொல்றேன், இது பொடி கிடையாது, இது ஒரு கிரியாட்டின் தான். உடற்பயிற்சி மையத்துக்கு சென்றவுடன் வார்ம் அப் என்ற பெயரில் ஒரு 4 கிஸ்ஸ இந்த கம்பிக்கு குடுத்துட்டாங்க. டேய ஆரம்பிப்பேன். சரி இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட்றான்னு ஆசான் கிட்ட கேட்க, "ப்ரோ நீ எப்ப பாரு லேட்டா வந்துட்டு இருக்க." அதனால இன்னைக்கு நம்ம வெரைட்டி ஒர்க் அவுட் போடலான்னு சொல்லிட்டு பேக்கு, ஷோல்டரு, பைன்னு 3யும் ஒரு கலவையா குடுத்துட்டாரு. இப்ப பண்றேனே இதுக்கு பேரு தான் ரியர் ஷோல்டர் பிரஸ் மக்களே. இது பண்ணீங்கன்னா அக்கிளுக்கு மேல இருக்கிற உருண்டை வளரும். இவன் மூஞ்சிய பாருங்க மக்களே. போடுற 7.5 கிலோக்கு மூஞ்சிய கோழி சூத்து மாரி வச்சுக்கிட்டு என்னாமா நடிக்கிறான்னு. தலையில போட்டிருக்கிற கட்ட பார்த்தீங்களா? எப்படி செனட்டரி சிஜே மாரி இருக்கேனா? முடிந்தது மக்களே. ஒரு எளிய மகனின் அன்றாட பெங்களூர் லைஃப் இப்படித்தான் இருக்கும். குடும்பம் பார்த்துக்கோங்க மக்களே. போயிட்டு வரேன்.